ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பர் சாஃப்ட்டான கப் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பிளெண்டர், ஓவன், மைதா, முட்டை, தயிர் எதுவுமே கிடையாது. வீட்ல இருக்கிற 3 பொருள வச்சு நம்ம ஈஸியா வந்து செஞ்சிடலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1 கப் 1 கிளாஸ் அளவு வந்து கோதும மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப அது கூடயே ஒரு 1/2 கிளாஸ் அளவு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இப்ப இதில ஒரு 1/2 கிளாஸ் அளவு வார்ம் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதில கொஞ்சமா வந்து ஒரு 1/2 கப் அளவு பட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லன்னா, இது கூடயே வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்ப இதில ஒரு 1/2 ஸ்பூன் போல பேக்கிங் பவுடரும், பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப அடுத்ததா வந்து இந்த மாதிரி டீ கிளாஸ்ல வந்து நான் வந்து பட்டர் தடவி மைதா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதில வந்து உள்ள ஊத்திட்டு, இப்ப இத அப்படியே நல்லா வந்து டேப் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இது மேல நான் கொஞ்சமா வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்க்கிறேன். பார்க்க வந்து அழகா இருக்கும். உங்களுக்கு வேணுனா நீங்க வந்து நட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில அ கல்லுப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேல வந்து இட்லி தட்டு வச்சுட்டு, இப்ப இந்த கிளாஸ் எல்லாத்தையும் வந்து உள்ள வச்சிரலாம். உங்ககிட்ட ஓவன் இருந்துச்சுனாக்கா 160 டிகிரி செல்சியஸ்ல 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பர் சாஃப்ட்டான கப் கேக் ரெடி ஆயிடும். இப்ப இதுல வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்லயே வந்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா சூப்பரா ஃப்ளஃபியா வந்து வெந்து வந்துருச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்குன்னு. இப்ப இத அப்படியே வந்து டீமோல்ட் பண்ணிட்டு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். டீ போடுற நேரத்துல சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். வீட்ல கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்தடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.